வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தேவ மனிதருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரீதியிலே ஐரோப்பா தேசத்தில் இருக்கிறதான ஸ்வீடன் என்று சொல்லப்படுகிற கண்ட்ரியில் இருக்கிற ரெவரன் ஜோசப் பொன்னுத்துரை அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் இன்று அவருடைய வாழ்க்கையில் தேவன் எவ்விதமாக அவருடைய வாழ்க்கையை சந்தித்தார், எப்படி இந்த பட்டணத்திலே இந்த தேசத்திலே தேவன் இவரை ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கார் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். வாருங்கள், என்னோடு கூட நாம் அவருடைய வீட்டுக்கு செல்வோம். Hello, Pastor. Praise the Lord. பிரியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் ஸ்வீடன் தேசத்தில் இருக்கிறதான ரெவரன் ஜோசப் பொன்னுத்துரை அவருடைய வீட்டிலே வந்திருக்கின்றோம். கர்த்தர் இந்த தேசத்திலே இவரை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணியிருக்கின்றார். ஆண்டவர் இந்த தேசத்தில் இவருக்கு ஊழியத்தை கொடுத்து அநேகர் இவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும்படி செய்திருக்கிறார். ஆகவே இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவரை இலங்கை தேசத்திலிருந்து இங்கே கொண்டு வந்தார் என்றும், இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக இவரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை குறித்த பல காரியத்தை இந்த நித்திய பயண நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நல்லது, உங்களை நாங்கள் காண்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களோட பேசுகிறதை விட்டு நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். பாஸ்டர், உங்களுடைய இந்த வாழ்க்கை நித்திய பயணத்திலே இந்த இடத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையின் சரித்திரம் இலங்கையிலே ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இந்த உங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாங்கள் அங்கிருந்து ஆரம்பித்து வருவது மிகவும் சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் என்று சொன்னால், நான் இலங்கை தேசத்திலே கிழக்கு பகுதியில் பிறந்து வளர்ந்தவன். ஒரு கிறிஸ்தவ இதற்குள்ளாக வளர்க்கப்பட்டவன். பாரம்பரியமான வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ இதிலே வளர்க்கப்பட்டவன். ஆனாலும் கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்ளாதவனாக ஏதோ குடும்பத்தின் பாரம்பரியமான பின்பற்றுதலோடு அப்படி வளர்க்கப்பட்டு வந்தவன். ஆனால் அதற்கு பின்பாக என்னுடைய வாலிப பிராயம், பின்பு நாட்டு சூழ்நிலைகள், இடம்பெயர வேண்டிய சூழ்நிலைகள் வந்தபடினாலே நான் வடக்கு பகுதிக்கு போய் அங்கிருந்து பிறகு இந்து சமயத்தின் வழிகளிலே பின்பற்றப்பட்டு வந்து அதை வைராக்கியமாக செயல்படுத்தி கொண்டு இந்து சமய காரியங்களிலே செயல்பட்டு வந்தவன். நல்லது பாஸ்டர், நீங்கள் இது உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு வாலிப பிராயம் அல்லது போனால் பாடசாலை கல்விக்கு பின்பதாக இது நடைபெற்றிருக்கு. அப்படியானால் உங்களுடைய ஆரம்ப நிலைக்கு போனால் உங்கள் குடும்பத்திலே எத்தனை சகோதரர்கள், எவ்விதமாய் வளர்க்கப்பட்டீர்கள், உங்களுடைய பாடசாலை அனுபவங்கள், உங்கள் சிறுபிராய அனுபவங்களை குறித்து சொல்லுங்கள். கண்டிப்பாக. என்னுடைய சிறுபிராய அனுபவம்னா, நாங்கள் 7 பேர் ஃபேமிலியில். 3 அண்ணன், 2 அக்கா, அதற்கு பின்பு நான், ஒரு தம்பி. ஸ்கூல் அங்கே நாங்கள் படித்து ஏஎல் வரைக்கும் படித்து முடித்த பின்பு தான் இந்த நாட்டு சூழ்நிலைகள் வந்ததுக்கு பின்பு நாங்கள் இடம்பெயர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதற்கு பின்பு தான் நாங்கள் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஒரு இதிலேயே ஃபுல்லாக மாற்றப்பட்டது. ரைட் பாஸ்டர், மீண்டும் நான் அந்த நிலைமைக்கு வருகிறதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு படி இன்னும் பின்பதாக போய் உங்களுடைய இளமை கால பாடசாலை அனுபவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள் அந்த நாட்களில் குறிப்பிட முடியுமானால் பாடசாலை அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமா? பாடசாலை அனுபவம் என்று சொல்லும் பொழுது மறக்க முடியாத நிறைய சம்பவங்கள் இருக்கும். அது குறிப்பாக சொல்வதற்கு அந்த வாலிப பிராயங்களிலே படிப்புக்கு கள்ளம் அடித்து திரிகிறது, அது எல்லாரும் செய்வதைப் போல நாமும் அது செய்திருக்கிறோம். நண்பர்களோடு சேர்ந்து அப்படியான காரியங்களிலே செய்கிறது, துணிகரமாக சில தவறுகளிலே நாங்கள் ஈடுபட்டு வந்திருக்கிறோம். படிப்புக்கு அக்கறை செலுத்தாத காலங்களும் உண்டு, இருந்திருக்கும். ஆனாலும் படித்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைகள் அப்படியாகத்தான் எங்களுடைய காலங்கள் இருந்தது. ஓகே, அந்த டீனேஜ் காலத்தில் உங்களுடைய அந்த ஏ லெவல் படிக்கிற காலங்கள் ரொம்ப துடிதுடிப்பான காலம். அந்த காலத்திலே பாடசாலைக்கு போகிறதோ அல்லது போனால் திருச்சபைக்கு போகிறதோ அது எல்லாமே ஒரு பெரிய போராட்டமாக இருந்திருக்கு. எல்லாம் கட்டடித்து எங்கேயாவது வெளியே போகணும் மாதிரி இருக்குது, நண்பர்களோடு சுற்றணும் போல. அப்படி இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடசாலை நண்பர்களோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதா? இருக்கிறது. பாடசாலை நண்பர்களோடு உறவு இருக்கிறது. என்னுடைய பாடசாலை நண்பர்களில் ஒரு சிலர்
இந்த யூரோப் தேசத்திலே இப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு இதாக இருக்கிறது. என்னடா, எங்களுடைய காலத்து கட்டத்தின் நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கு யூரோப் தேசத்தில் இருக்கிறார்கள். ஒரு சிலரோடு என்னுடைய தொடர்புகள் இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆண்டவர் இந்த கடைசி காலங்களிலே எப்படியாக தெரிந்து கொள்கிறார், செயல்படுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சியான காரியம்தான். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியம். ஏனென்றால் நாங்கள் அந்த நேரத்திலே நாங்கள் நண்பர்களோடு செய்த சேட்டைகள் எல்லாம் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த காலகட்டங்களிலே ஆண்டவருக்காக ஒரு பயத்தோடு செயல்படுகிறன்றது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய குணநடைகளுக்கு அப்பாற்பட்டது ஒரு விஷயம்தான். இப்பொழுது உங்களை சந்திக்கிற பொழுது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம், மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தோம். நல்லது. சரி பாஸ்டர், அதிலே தொடர்ந்து உங்களுடைய அந்த நீங்கள் சொன்னீங்க ஏலவில் எடுத்த பின்பதாக நாட்டு சூழ்நிலை காரணமாக நீங்கள் திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போகிறீங்க. யாழ்ப்பாணத்தை நோக்கி போய் அங்கே என்ன விதமான காரியத்தில் ஈடுபட்டீங்க? யாழ்ப்பாணத்தை நோக்கி போன உடனே நாங்கள் பாதுகாப்பான இடத்தை தான் நாடி இருந்து கொண்டிருந்தோம். அதில் ஒரு அப்படியே சும்மா நார்மலாக எங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டு, என்னடா வருமானம் வேண்டுமே, அதற்காக வேலைகளை தேடி அப்படி செய்து கொண்டிருந்தாலும் நிரந்தரமான வேலையாக அங்கு செய்யக்கூடியதாக இல்லை. பின்பு நம்முடைய அப்படியே திருமணமான காரியங்கள், திருமணம் விருப்பப்பட்டு அப்படியே திருமணம் முடித்து அதற்கு பின்பாக அங்கிருந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்து நிமித்தம் வர. ஓகே, நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போன உடனே அங்கே திருமணம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உடனே என்று சொல்ல முடியாது, ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பாக அப்படியான ஒரு சூழ்நிலை உருவானது. ஓகே, அது வரைக்கும் நாங்கள் வேலை, மற்றது சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது. அங்கேயும் நண்பர்கள் இருந்தார்கள், நண்பர்களோடு சேர்ந்து சில இதுகளில் செயல்பட்டு கொண்டோம். அல்லது அங்கே உங்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் அங்கே பிறந்து விட்டார்களா? 2 பிள்ளைகள் அங்கே பிறந்தார்கள். என்னுடைய மூத்த மகள் 1985ஆம் ஆண்டு, பின்பு 86ஆம் ஆண்டு. ஜப்னா பகுதியில் அந்த நேரத்திலே மிக கடினமான சூழ்நிலைகள் தானே, அப்படியான கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள் தான் பிள்ளைகளை வளர்த்து எடுக்க வேண்டியிருந்தது. அதுக்கு பின்பாக நாங்கள் இடம்பெயர வேண்டும் என்கிற கட்டாயம் சூழ்நிலை வந்ததுனாலே இடம்பெயர்ந்தோம். ஓகே பாஸ்டர், நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு ஐரோப்பாவை நோக்கி புறப்பட வேண்டி வந்ததா, அல்லது போனால் எப்படி உங்களுடைய அந்த பயணம் அமைந்தது? அந்த நேரத்திலே பலவிதமான வசதிகள் இருந்தாலும் என்னுடைய வழியிலே பார்க்கும் பொழுது நான் பொதுவாக அங்கிருந்து கொழும்பு இந்தியாவுக்கு வர வேண்டியிருந்தது. இந்தியாவிலிருந்து மீண்டுமாக கொழும்புக்கு வந்து, கொழும்பில் இருந்து தான் பின்பு என்ன அந்த அந்த தரகர் என்று சொல்லுவார்கள், அவர்கள் மூலமாக என்ன தாய்லாந்துக்கு அனுப்பினார்கள். தாய்லாந்தில் ஒரு 2 மாதம் அங்கே இருக்க வேண்டியிருந்தது. 2 மாதத்துக்கு பின்பு அப்படியே நேரடியாக நெதர்லாந்து என்று சொல்லுவார், அங்கேருந்து டிரெக்டாக நெதர்லாண்டுக்கு வந்து, நெதர்லாண்டுக்கு வந்த உடனே என்னுடைய மனைவியினுடைய அண்ணன் ஜெர்மனியில் இருந்தார். அப்போ அவருடனே எங்களை நெதர்லாந்திலேருந்து எடுத்து அப்படியே அங்கே ஒரு 6 மாதம் வேலை செய்தோம். பின்பு வேலை செய்து அதற்கு பின்பாக அந்த வேலை செய்த இதெல்லாம் நாங்கள் சொல்லலாம், மிகவும் கடினமான சூழ்நிலைகள் தான். எல்லாம் விளக்கமாக சொல்ல முடியாது, ஆனால் கடினமானது. ஏனென்றால் உங்களுக்கு முதல் முறையாக நெதர்லாண்டுக்கு வருகிற பொழுது அங்கே பாசை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். கலாச்சாரம், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு வந்த அந்த தனிமை உணர்வு எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்திருக்கு. அது எல்லாவற்றையும் எப்படி நீங்கள் சமாளித்தீர்கள்? அது எப்படின்னு தெரியல, ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வந்துவிட்டோம், எங்கள் நாட்டுக்கும் திரும்பி போக முடியாது. இப்போ பாதி சொல்லப்போனால் நாட்டில் கூட நம்முடைய நிலை அந்த நேரங்களிலே நாங்கள் வெளிக்கிட்ட கால பகுதிகளிலே அப்படியான ஒரு சூழ்நிலைகள் தான். உறவுகளை சந்திக்க முடியாது, போக முடியாது, அப்படியான ஒரு காலகட்டங்கள் இருந்தது தான். இப்போ என்னுடைய அம்மாவை பிரிந்தே நான் வடமாகாணத்தில் இருந்தேன், அம்மா கிழக்கு மாகாணத்தில் இருந்தார்கள், சந்திக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 10-15 வருடமாக என்னால் சந்திக்க முடியாதபடிக்கு இருந்தது. அம்மாவுக்கும் அங்கே வர முடியாத ஒரு கட்டகம் தான். ஆனால் இந்த நாட்டுக்கு வந்தோடனே இது உண்மையிலே நீங்கள் சொன்னதை போல் ஒரு வேறு கலாச்சாரம், வேறு உணர்வு, இப்படியான ஒரு நிலைகளுக்குள்ளே என்ன செய்வது? குடும்பம் ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டுமே, அப்படியான ஒரு நிலையிலே போனது கஷ்டம்தான். அதனை தொடர்ந்து எவ்விதமாக நீங்கள் இந்த ஸ்வீடன் தேசத்தை நோக்கி வந்தீர்கள்?
ஜெர்மனியில் இருக்கும் பொழுது எனக்கு அங்கே ஒரு திருப்தியான ஒரு இது கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே நான் மட்டும் இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் என்னுடைய இது வந்து குடும்பத்தை கொண்டு வர வேண்டும், குடும்பமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு இது இருந்தபடினாலே நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த நேரத்திலே அந்த ஜெர்மன் நாட்டில் இருந்த சட்டத்தின்படி ஸ்பான்சர் இது பண்ணி குடும்பத்தை கூப்பிடுகிறதுக்குரிய வசதிகள் ரொம்ப காலங்களுக்கு அப்புறம்தான் கிடைக்கக்கூடியதாக இருந்தது, நீண்ட காலங்களுக்கு பின்பு. ஓகே. அப்போது நான் வந்து துரிதமாக விசாரிக்க ஆரம்பித்தேன். பல அண்ட நாடுகள், யூரோப் நாடுகளில் விசாரிக்க ஆரம்பித்த பொழுது என்னுடைய ஒரு தெரிஞ்ச நண்பர் இந்த ஸ்வீடன் தேசத்தில் இருந்து எனக்கு நான் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் எனக்கு சொன்னார், இந்த நாட்டிலே கொடுக்கிறார்கள், பட் ஆனால் இந்த நாட்டிலே வந்து தமிழர்கள் குறைவு, வருகிறவர்கள் எல்லாம் ரெசிடெண்ட் எடுத்த உடனே போய்விடுகிறார். இந்த நாடு குளிர், அதிகமான குளிர், மிகவும் கடினமான குளிர் இங்கே. அந்த நேரம் நான் வந்த நேரத்தில் எல்லாம் டிசம்பருக்கு -30 வரும், -30 அப்படியான காலகட்டம். இப்போ இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்கிற அந்த இதனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அந்த நேரத்தில் சரியான கடினமான குளிர். நான் சொல்லுவது இப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று நான் வரவழைக்கிட்டு அதன் மூலமாக இந்த தேசத்துக்கு வந்தேன். எனக்கு அது ஒரு வருடத்துக்குள் என்னுடைய குடும்பம் வரக்கூடிய மாதிரியான நல்லது. இப்பொழுது உங்களுக்கு இங்கே வந்த பின்பதாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து மனைவி பிள்ளைகளை கூப்பிடுறீங்க. எப்படி சொல்லுங்கள், அவர்கள் வந்த பின்பதாகத்தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கலாம், அல்லது எப்படி உங்களுக்கான ஆண்டவர் அறிந்து கொள்ள சந்தர்ப்பம் வந்தது? இல்லை, ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற சந்தர்ப்பம் எனக்கு 2006ஆம் ஆண்டு தான் வந்தது. அதுவரைக்கும் நான் ஒரு உலகத்தின் மனிதனை போல தான் வாழ்ந்திருந்தேன். உலகத்தின் பெருமைகள், உலகத்தின் காரியங்கள், நம்முடைய பேரை கொஞ்சம் பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு, அப்போ நம்முடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய சமுதாயத்துக்குள் கொஞ்சம் பெருமைப்படுத்த, அப்போ தான் அது மேலே போகும். அப்போ முதல்ல இந்த நாட்டு ஜனங்களுக்குள்ளே நம்முடைய பேரை பெருமைப்படுத்த, அப்போ பெருமையான காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்தோம். அந்த நேரத்திலே தமிழர்களை ஒன்று கூட்ட வேண்டும், தமிழர்கள், தமிழ் கலாச்சாரங்கள், தமிழ் பற்று, மொழி, நாங்கள் அந்நிய தேசங்களாக வந்தால் கூட நம்முடைய மொழி முக்கியமாக இருக்கணும். அல்லது நீங்கள் அங்கிருந்து ஒரு தமிழ் பற்றாளராக இங்கே இருந்து, அதுவும் இந்த அந்நிய தேசத்திலே தமிழ் பேசுகிறது குறைவாக இருக்கிற ஒரு நாட்டிலே, ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல் ஸ்வீடனில் தமிழர்கள் வந்து குடியேறினது குறைவாக இருந்தது. ஆயினும் மக்கள் ஆங்காங்கே பின்னராக வர தொடங்கின பின்பதாக உங்களுக்கு தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது, மிகவும் ஒரு சிறப்பான ஒன்று. அதற்காக என்ன காரியத்தை செய்தீர்கள்? அதற்காக நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு சிலர் சேர்ந்து தமிழ் சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்தோம். தமிழ் சங்கத்திலே பின்பு தமிழர்களை ஒன்று கூட்ட வேண்டும் என்பதற்காக இந்த விழாக்கள் நடத்த ஆரம்பித்தோம். எப்படி என்று சொன்னால் பொங்கல் விழா அண்டு இப்போ சித்திரை வருஷ விழாக்கள், அந்த விழாக்களை வந்து கலாச்சார நிகழ்ச்சிகளாக ஆரம்பித்தோம். என்னுடைய இதிலே வந்து முதல் இந்த அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு இது, என்னுடைய பிள்ளைகள் இரண்டையும் இந்த தேசத்தில், அதாவது என்னை வந்து ஸ்வீடன் தேசத்தில் எனக்கு பெர்மனண்ட், அதாவது ரெசிடென்ட் என்று ஒன்று கிடைத்த உடனே என்னை அவர்கள், என்னுடைய அசிஸ்டன்ட் என்னை அழைத்து கேட்டார்கள், ஒரு சிட்டியில் வந்து ஒரு 2-3 இனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னென்றால் தமிழ் இனம் வேணும் என்று கேட்கிறார்கள், அப்பொழுது நீ அந்த இடத்துக்கு போறியா என்று கேட்டார்கள். அது என்னவோ தெரியவில்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அமைக்கப்பட்டுதான் அமைந்ததான்னு சொல்ல முடியும். அப்போ நான் சரி போகிறேன் என்று சொன்னேன். அப்போ நிரந்தரமான குடியேற்ற, இப்போ நாங்கள் ஒரு கேம்பில் இருப்போம், எங்களுக்கு பெர்மனன்ட் கிடைச்ச உடனே எங்களை ஒரு நிரந்தரமான இடத்துக்கு அனுப்புவார்கள். அப்போது அது அங்கே தான் வீடுகள், குடும்பங்கள் வந்தால் அங்கே நாங்கள் இருக்கக்கூடியதாக. அப்போது அந்த இதிலே, அந்த சிட்டியிலே வந்த உடனே அதிலே முதல் அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்டதான வெளியிலே கலாச்சார நிகழ்ச்சியை ஆரம்பித்தார்கள். அதில் எல்லா கலாச்சாரங்களுக்கும் அந்த கவுன்சிலால் நடத்தப்பட்டது. அதிலே முதல் தமிழ் கலாச்சாரத்தில் அரசாங்க அங்கீகாரத்தோடு என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் தமிழ், அதாவது கண்ணன் சீதை அப்படியான ஒரு இதிலே கலை செய்தார்கள். இன்னும் அந்த பேப்பர்ல எல்லாம் வந்தது அந்த நேரத்தில், இன்னும் இருக்கிறது அந்த படங்கள், உங்களுக்கு தேவையென்றால் அதை நான் காண்பிக்கலாம். அப்படி ஒரு இது செய்த அந்த ஒரு தமிழ், அதிலிருந்து அந்த தமிழ் பற்று. பின்பு நான் இந்த கேபிட்டல் சிட்டிக்கு இடம்பெயர்ந்தேன். இங்கே வந்ததுக்கு பின்பு தான்
அந்த தமிழ் மக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. அதற்கு பின்பு நாங்கள் அந்த தமிழை வளர்க்க வேண்டும் என்கிறதற்காக அந்த கலை நிகழ்ச்சிகளை செய்து வந்தோம். நல்லது பாஸ்டர், ரொம்பவே மிகவும் சிறப்பான முறையிலே தமிழை வளர்க்க நீங்கள் பாடுபட்டிருக்கிறீர்கள். கலை நிகழ்ச்சிகள், மக்கள் சங்கம், நீங்கள் தமிழ் சங்கம் இப்படி போன்றவைகளை மட்டுமல்லாமல் வேறு என்ன காரியத்தை செய்தீர்கள் தமிழ் வளர்க்க? அதில் அது ஒரு பெரிய விஷயந்தான். தமிழ் கலை அதாவது சங்கத்தை உருவாக்கினோம். பின்பு தமிழ் பாடசாலை வேண்டும், அடுத்த ஜெனரேஷனுக்கு தமிழ் மறக்கக்கூடாது என்கிற இதில் அந்த பாடசாலை ஆரம்பித்தோம். அதற்கு எங்களுடைய தேசத்திலிருந்து டீச்சர்ஸாக இருந்தவர்கள் இங்கே புலம்பெயர்ந்து வந்ததுக்கு பின்பு அவர்களை அதிலே வைத்து அவர்களை ஆரம்பத்திலே அவர்கள் வாலண்டியராக செயல்பட வைத்து பின்பு அவர்களுக்கு உரிய தேவைகளை சந்திக்கக்கூடியதான பொருளாதார தேவைக்கூடிய ஏற்பாடுகளை செய்தோம். பின்பு இப்படியே செய்து கொண்டு வரும் பொழுது தான் ஏன் ஒரு தமிழர்கள் நாம் ஒரு தமிழ் கோயில் இருக்கக்கூடாது என்று ஒரு கோயிலையே உருவாக்குறதுக்கு முக்கியமான ஒரு நபராக மாறிவிட்டீர்கள். நல்லது. உங்களுடைய படிப்படியாக இந்த தமிழை வளர்த்து, தமிழ் சமூகத்தை வளர்த்து, தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்து, இவ்விதமாக தமிழ் பற்று நிமித்தமாகவே ஒரு தமிழ் கோயிலே நீங்கள் கட்டுவதற்கு முன் வந்திருக்க அந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்திருக்கிறது இந்த நாட்டிலே, இந்த தமிழ் சமூகத்திலே. நல்லது பாஸ்டர், நாங்கள் தொடர்ந்து 2006 ஆண்டிலே உங்களுடைய ரட்சிப்பு எப்படி நடைபெற்று என்பதை குறித்து பேசுகிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் பேசுவோம். நேர்களே, இதுவரை அருமையான ரெவரன் யோசேஃப் பொன்னுத்துரை அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவரை அழைத்து கொண்டு வருகிறார், அவர் இலங்கை தேசத்திலிருந்து எவ்விதமாக ஸ்வீடனுக்கு வந்தார் என்பதை குறித்த பல காரியத்தை பார்த்தோம். இங்கு வந்த பொழுது ஒரு தமிழை வளர்க்கிற ஒரு நபராக, தமிழ் சமூக பற்று உள்ளொருவராக பல விடயங்களில் ஈடுபடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு எவ்விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய வாழ்க்கையை தொட்டார், எப்படி அவரை அழைத்தார், எவ்விதமாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவராக மாறினார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். பிரைஸ் லார்ட். என்னுடைய பேர் சாரா மதிவதனி. என்னுடைய கணவர் பேர் ஜோசப் அருளானந்தம். நானும் என்னுடைய கணவரும் ஸ்வீடன் தேசத்துக்கு நாங்கள் இங்கே வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாது ஒரு குடும்பத்திலிருந்து வந்த நாங்கள் ஸ்வீடன் தேசத்துக்கு ஒரு 10 வருஷங்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறியத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் தந்து 3 நாட்களுக்குள் லண்டன் தேசனுக்கு கொண்டு போய் அங்கே ஆண்டவர் அறியறதுக்கு ஒரு கிருபையை தந்தார் ஆண்டவர். என் குடும்பத்தில் முதலாவதாக என்னை தொட்டு அதுக்கு பிற்பாடு என் கணவரையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு இன்றைக்கு இந்த தேசத்தில் ஒரு சபையை கர்த்தர் உருவாக்கி எங்களை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய கணவர் ஆண்டவர் அறிய முன்னுக்கு ஒரு பாவமான வாழ்க்கையில் இருந்தார். கர்த்தரை அறிந்து இன்றைக்கு அவருக்காக உண்மையாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். நானும் என் குடும்பமும் கர்த்தருக்காக யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் அல்ல, எல்லாமே கர்த்தருடைய கிருபை தான். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு கொடுத்த கணவர் உண்மையாகவே தேவன் அருமையான ஒரு கணவரை தேவன் கொடுத்து இருக்கிறார். அவர் நல்ல ஒரு கணவன் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் உதாரணமாக இருக்கிறார். அன்பினாலே நாங்கள் இருவரும் இணைக்கப்பட்ட நாங்கள் என்னுடைய அன்புக்காகத்தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு கர்த்தர் ஊழியம் செய்கிறார். அதே போல் ஒரு நல்ல தகப்பன். எங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். அவர்கள் 3 பேருக்கும் நல்ல ஒரு தகப்பனாகவும் சபைக்கு சொல்லப்போனால் சபைக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு போதகராக நல்ல ஒரு மெய்ப்பனாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்களும் தொடர்ந்து எல்லா காரியத்துக்காக இணைந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த தேசத்தில் ஒரு ராஜ்யத்தை தேவன் கட்டி எழுப்பும்படியாக. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெயர் ஜோய் அருளானந்தம். நான் பாஸ்டர் ஜோசப் அருளானந்தம் பொன்னுத்துறையுடைய மூத்த மகள். அப்பாவும் அம்மாவும் குறைஞ்சது ஒரு 15 வருஷமாக இந்த ஸ்வீடன் தேசத்திலே தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இணைந்து நாங்களும் சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம்.
அப்பாவை பற்றி ஒரு ஊழியக்காரனாக அப்பாவை பற்றி சொல்லணும்னு சொன்னால், தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி எதுவும் செய்யாமல் நல்லபடியாக தேவ அன்போடு ஊழியத்தை நடத்தி வருகிறார். அது அவரிடம் நான் அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டேன். தேவ மக்கள் சபை ஜனங்களை எப்படி நடத்துவது என்றதும் என்னுடைய தகப்பனூடாக நான் அநேகம் கற்றுக்கொண்டேன். அவர்களோடு எப்படி பேசி எப்படி அவர்களை வழி நடத்த வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டேன். அப்படி ஒரு தேவ மனுஷன். அது எனக்கு ஒரு அப்பாவா என்பது எல்லா மகள்மாரும் சொல்கிற வார்த்தை தான், எனக்கு கிடைச்ச பெஸ்ட் அப்பா, உலகத்துலேயே ஒரு பெஸ்ட் அப்பா என்று நான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஏன்னா அம்மாட்ட சில நேரம் சில விஷயங்கள் கிடைக்காது, ஆனால் அப்பாட்ட போய் கேட்டால் அது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி ஒரு பெஸ்ட் அப்பா. நாங்கள் எல்லாருமா குடும்பமாக ஊழியம் இவ்வளோ நாளும் செய்து வருவோம். அநேகம் பிரச்சனைகள் எந்த ஊழியத்தில் இல்லை, அதே போல் இந்த ஊழியத்திலையும் பிரச்சனைகள் நிறைய உண்டு. அதையும் தாண்டி தேவனுடைய பலத்தாலும் அப்பா கடந்து வந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். இந்த ஊழியம் இன்னுமாக கடந்து செல்ல நாங்களும் எங்களுடைய அப்பாவுக்கு கரம் கோத்து செய்வது போல் நீங்களும் உங்களுடைய ஜெபத்தினாலே எங்களுடைய ஊழியத்துக்கு நீங்கள் கரம் கொடுத்து செய்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, நமது ரெவரண்ட் ஜோசப் பொன்னுத்துரை அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கை தேசத்திலிருந்து அவர் எவ்விதமாக இந்த ஸ்வீடன் தேசத்துக்கு வந்தார் என்றும், எவ்விதமாக தமிழ் மக்கள் மத்தியிலே தன்னுடைய நலன் கருதி தமிழ் பண்பாட்டை வளர்க்கும்படியாக பாடுபட்டார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது 1600ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கடல் கொள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட இந்த படகு, இவர்கள் முதல் முறையாக இதை ஸ்வீடன் தேசத்திலே உருவாக்கி தங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுதே ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அரசாங்கம் அவர்களுடன் யுத்தம் பண்ணி அவர்களை அழித்தது மட்டுமல்லாமல் இதை கடலிலிருந்து வெளியே எடுத்து அநேகர் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கண்காட்சி பொருளாக இது இப்பொழுது காணப்படுகிறது. உலகிலிருந்து அநேகர் பார்த்து மகிழ்கிறார்கள். அதே போலவே அருமையான போதகருடைய வாழ்க்கையிலும் அவருடைய இந்த கப்பலை உருவாக்கினவர்களுடைய வாழ்க்கை போல புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இவரை தேவன் எவ்விதமாக சந்தித்து இன்றைக்கு அநேகர் இவருடைய வாழ்க்கையை பார்த்து மகிழும்படியாக, அநேகர் இவருடைய வாழ்க்கை நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் இவருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். ஆகவே அது எவ்விதமாக நடந்தது என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், எவ்விதமாக ஆண்டவர் தமிழ் பண்பாட்டை வளர்த்து கொண்டிருந்த உங்களுக்குள்ளே தேவனுடைய ரட்சிப்பு மலர்ந்தது? எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? என்னுடைய வாழ்க்கையிலே இப்படியான காலகட்டங்களுக்குள்ளால தாண்டி வரும் பொழுது எந்த சமூகத்துக்காக நாம் மிகவும் பாடுபட்டேனோ அந்த சமூகத்தின் மூலமாக எனக்கு பல நிந்தைகள் வர ஆரம்பித்தது. அதன் நிமித்தமாக நான் மிகவும் ஒதுக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதற்கு பின்பாக எனக்கு கடவுளாக அந்த நேரத்தில் தெரிந்தது அல்கோஹோல். அந்த அல்கோஹோலுக்கு அடிமையாகி மிகவும் அந்த அல்கோஹோல் தான் எனக்கு கடவுள், இதுதான் எனக்கு கடவுள், வேறொன்றும் இல்லை. வாழ்க்கை இனி வாழ்ந்து முடிச்சாச்சு, இனி எல்லாம் இதன்னுட்டுது. அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக என்னுடைய பிள்ளைகள் கூட எங்களுடைய அப்பா குடிகாரன் ஆகிட்டார் என்ற நிலையில் அவர்களும் நாட்டை விட்டு போயிட்டு இங்கிலாந்து தேசத்தில் அவர்களுடைய கிராண்ட் ஃபாதரோட போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ தனிமையான வாழ்க்கை, நானும் என்னுடைய வைஃபும். என்னுடைய முடிவு நான் மறிக்கிற நிலை, அது வரைக்கும் இதை குடித்துட்டு அப்படியே மறித்து விடலாம் என்ற நிலை. மனைவியும் மிகவும் கஷ்டமான, அவருக்கும் உடல்நிலை சரியில்லை. பிள்ளைகள் போய்விட்டால் ஒரு தாய்க்கு மிகவும் கவலையாக இருக்கும். அந்த நிலையில் என்னுடைய மனைவி தூக்கமில்லை. அப்படியான ஒரு நிலையில் சடன்லியாக என்னுடைய 3வது மகளை எடுத்துகிட்டு வருவதற்காக லண்டன் போய் அங்கே ரட்சிப்பை பெற்றுட்டு வந்தார்கள். எனக்கு ரட்சிப்புக்குரிய இதுகளே சொன்னார்கள். நீங்கள் ஒரு வீட்டு தலைவன், நீங்கள் இப்படி இருக்கலாமா, நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு சொல்லும் பொழுது நான் என்னுடைய மனைவியில் மிகவும் அன்பு வைத்திருக்கிறேன். அதன் நிமித்தமாக என்னுடைய மனைவியிடம் சொன்னேன், சரி உங்களில் வைத்த அன்புக்காக நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், ஆனால் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்கனவே ஒரு கத்தோலிக்க
குடும்ப பின்னணியிலே, ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலே பிறந்து வளர்ந்த ஒருவர் சமூகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நாட்டு சூழ்நிலைகள் ஏற்பட்ட காரணத்து நிமித்தமாக நீங்கள் அதை விட்டு விலகி போய் யாழ்ப்பாண பகுதியிலே நீங்கள் இந்து சமயத்தை பின்பற்றுகிறவராக, பிறகு இங்கே வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்னமும் அதையே நீங்கள் பின்தொடர்ந்து போகிறவராய் மாறிவிட்டீர்கள். கிறிஸ்துவுக்கு இல்லை, கிறிஸ்தவத்தை நீங்கள் தழுவவில்லை. இப்பொழுது ஆண்டவரோட திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்குறார். அப்படி கொடுக்குற பொழுது உங்களோட மனநிலையில் நீங்கள் மனைவிக்காக திருச்சபைக்கு வருகிறேன் என்ற ஒரு எண்ணப்பாடு தான் உங்களுக்குள்ளே வந்தது. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உணர்வு இல்லை. எப்படி அது நடந்தது? அது சுத்தமாக எனக்கு அப்படி ஒரு இல்லை. ஆனால் மனைவியில் வைத்த அன்புக்காக நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனால் கிறிஸ்துவ எனக்குள்ளாக உண்மையாக அவரை நான் முற்றுமுழுதாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எடுத்து விட்டும் நான் என்ன செய்வேன், குடி, என்னுடைய பழக்கம் குடியாகவே இருந்தது. மனைவியிடம் சொல்லுவேன் அடிக்கடி, நீ என்ன ஓவராக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, உன்னுடைய விருப்பத்துக்காக நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் என்ன ஓவராக ப்ரெஸ் பண்ணக்கூடாது என்ற ஒரு இதில் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது மனைவி போய் ஞானஸ்தானம் எடுத்து வந்து விட்டார்கள். அவர்கள் எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்து கொண்டிருந்தார்கள் போல இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். இப்பொழுது கர்த்தருக்குள் வந்த பிறகுதான் அதனுடைய சில இதுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. அவர்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். பின்பு தேவன் என்னை தொட ஆரம்பித்தார். 2006ஆம் ஆண்டு முதலாக என்னை தொட்டார். எப்படி என்று சொன்னால், அந்த நேரத்தில் நான் குடிக்கு அடிமையாக இருந்தால் கூட நான் உயிருக்கு பயந்த ஒரு மனுஷன், சாவுக்கு பயந்தவர். அப்படி ஒரு நிலைமையிலே என்னுடைய இதிலே பயங்கரமான ஒரு வலி, அது மரண வலி என்று சொல்லலாம். ஒரு நொடி பொழுதில் அந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை. என்னுடைய மனைவி கூட இல்லை வீட்டில், நான் தனிமையாக இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த வலியை போக்குவதற்கு எனக்கு வழியே தெரியவில்லை. ஓடி போய் பைபிளை தான் தூக்கினேன். அந்த பைபிளை நான் தூக்கும் பொழுது, அந்த தூக்கி அதை பிரட்டும் பொழுது மத்தேயு புதிய ஏற்பாட்டின் பகுதி வந்தது. அந்த வலி அந்த உடனே போய்விட்டது. அப்போது எனக்கு கொஞ்சம் கிளிக் ஆகினது, என்னுடைய இருதயத்தில் கொஞ்சம் கிளிக் ஆயிடுச்சுது. அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாக நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்பாக நாங்கள் காரில் வரும்பொழுது இந்த பேக்மன் ஐயாவினுடைய ஒரு பாடல், விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருன்று என்ற பாடல் போய்கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி காரில் இருந்தால் நாங்கள் வேலைக்கு போய் வரும்பொழுது அவர்கள் பாடல் போடுவது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி அவர்கள் பாடல் போடும் பொழுது அந்த பாட்டு என்னுடைய இருதயத்தை ஊடுருவி சென்றது. என்னுடைய கண்களால் தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது, கண்ணீர். ஆனால் நான் மனைவிக்கு காட்டி கொடுக்கவில்லை. ஏனென்றால் நான் பயங்கரமான ஒரு கௌரவ வைராக்கியமான ஒரு இது பிடித்தவனாக இருந்தவன். ஆனால் நான் காட்டி கொடுக்கவில்லை. ஆனால் அது எனக்கு மனசில் ஒரு கொஞ்சம் நெருடலாக ஆரம்பித்து கொண்டே இருந்தது. பட் ஆனாலும் நான் விட்டு கொடுக்கவில்லை. பின்பு இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் திரும்பவும் மறுபடியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அதற்கும் எனக்கு இது பண்ணவில்லை. அப்பொழுது என்னுடைய மனைவியோட ஆண்டவர் நேரடியாக பேசினதை நான் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ கூட எனக்கு அதில் நம்பிக்கை வரவில்லை. அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன், நீ சாத்தான் பேசியிருக்கு, உன்னோட கடவுள் அப்படியெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்களோட வாதிடுவேன். ஆனால் அவர்களால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் அதை நான் பார்த்துருக்கிறேன், பார்த்தும் அதை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில். அதுக்கு பின்பு தான் ஆண்டவர் என்னை தொட ஆரம்பித்தார். என்னுடைய காதுகளிலே சத்தம் கேட்க ஆரம்பித்தது, நீ என்னை துதி, என்னை மகிமைப்படுத்து என்று. அப்போ நான் கேட்கிறேன், நீர் யார், நான் ஏன் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதை நான் கேட்கிறேன். உள்ளத்துக்குள்ளால ஓடுது. அந்த கேள்வியும் வருகிறது, இந்த இது ரெண்டுக்கும் போராட்டம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அப்படியே கைடு பண்ண ஆரம்பித்தார் எனக்கு ஒவ்வொன்றையும். அப்போ நான் எப்படி துதிப்பது என்னும் பொழுது டிவியை காண்பித்தார். டிவியிலே பார், அங்கே போய்கொண்டிருக்கிறது, அதை மாதிரி துதிக்கணும் அப்படின்னு. நான் முடியாதென்று, ஆனால் விடவில்லை. நான் இந்த சத்தத்தை போக்காட்டுவதற்கு எப்படியாவது அவரை ஏமாற்ற வேண்டும் என்கிற ஒரு இதிலே சும்மா போயிட்டு அப்படியே ஓடுவேன். அங்கே போவேன், இங்கே போவேன். வீட்டுக்குள்ளே தான், 4 சுவருக்குள்ளே நானும் மனைவியும் தான். ஆனால் இந்த சத்தம் நிப்பாட்டணுமென்றதுக்காக நான் அங்கே போவேன், இங்கே போவேன், எல்லாம் என்னுடைய மைண்டை மாற்றுவதற்கு முயற்சிப்பேன். ஆனால் முடியவில்லை. நல்லது பாஸ்டர். இவ்விதமாக ஆண்டவர் உங்களோடு முதல் முறையாக இடைப்படுகிற பொழுது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு இல்லாவிட்டாலும் தேவன் தான் உங்களை தொடுகிறார், அவர் தான் உங்களை விடாமல் பிடிக்கிறார் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடையது ஒரு பக்கம் அந்த உணர்வு இருந்தது, இன்னொரு பக்கம் என்னுடைய சுயம்.
சுயமான கர்வம் வந்து அதை விட்டு கொடுக்காம இருந்துச்சு. அப்போ இந்த உணர்வை வந்து அந்த சுய கௌரவமும் அந்த ஜென்மத்தினுடைய அந்த அந்த பெருமை என்று சொல்லலாம், உள்ளாக பெருமை என்று சொல்லலாம். என்னென்னா இந்த சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய இதில் இருந்தவன், அதனால் அந்த பெருமையினுடைய இதில் தான் என்னுடைய ஆளுகை இருந்தது. அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்ததை தவிர, அதுக்கு பின்பாக ஆண்டவர் படிப்படியாக ஒவ்வொரு இதை எனக்கு செய்து காண்பித்து தான் என்னை அந்த சரண்டர் அடையும் வரைக்கும், அவருக்கு டோட்டலாக நான் ஆம் என்று சொல்லும் வரைக்கும் என்னை விடவில்லை. அந்தளவுக்கு அவர் நடத்தி கொண்டு வந்தார். அது ஒரு நல்லது பாஸ்டர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தொட்டு உங்களை மீட்டுக் கொள்வதற்கான வழியை ஆண்டவர் வைத்து கொண்டே இருக்கின்றார், உங்களை விடவில்லை. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் உங்களை விடாது பிடித்திருப்பார், பல காரியத்தை செய்திருப்பார். அதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். வாருங்கள் நாம் பேசுவோம். தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது கடல் கொள்ளைகளுடைய அந்த படகு பார்வைக்கு வைத்த இடத்துக்கு வெளியே இருக்கிறதான பகுதியில் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த இடத்திலிருந்து போதகருடைய வாழ்க்கையில் எவ்விதமான மாற்றங்கள் நடந்து என்பதை குறித்து பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை விடாமல் உங்களை பிடித்துக்கிட்டே இருக்கிறார், நீங்களும் மனம் மாற மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. எப்பொழுது ஆண்டவர் உங்களை முழுவதுமாய் பற்றி ஆண்டவர் உங்களை பிடித்து கொண்டார்? எப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு பூரணமாக ஒப்பு கொடுத்தீர்கள்? பொதுவாக சொல்லப்போனால் அவர் ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் என்னை விட இல்லை. நிறைய சம்பவங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் என்னுடைய போராட்டத்தை நான் போராடி கொண்டிருந்தேன். என்னுடைய உடலை பெருப்பித்தார், எனக்கு ஒரு பெரிய பலசாலியான ஒரு பலத்தை கொடுத்தார். அப்போ எனக்கு இன்னும் அந்த கர்வம் வந்தது, நான் நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மரண பயம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் வரும் பொழுது எனக்கு ஒரு தனியாக இனி என்ன ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு இதுக்கு வந்துடுது. அதுக்கு பின்பு ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அந்த சிந்தைகளெல்லாம் எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு மேட்டின்மை வந்துட்டு இருக்கும் பொழுது அப்படியே என்னுடைய உடம்புல அப்படியே நான் பார்க்குறேன், உணர்றேன், சத்து குறைந்து கொண்டு போகிறது. அப்படியே சத்து குறைஞ்சு கொண்டு போய் என்னை கையை கூட இப்படி தூக்க முடியாத அளவுக்கு போய்விட்டேன். அப்படி ஒரு சிறு பிள்ளை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார் என்னுடைய மனைவி கண்களால் பார்த்தார்கள், அதை அப்படி பார்த்தார்கள். அந்த ஒரு சிறிய ஒரு மனிதன் மாதிரி குறுகி கொண்டு வந்துட்டால் என்னுடைய ஒரு பலனும் கிடையாது. அது ஒரு காரியமாக இருந்தது. அதற்கு பின்பு தான் நான் அவரை சரி ஓகே நான் துதிக்கிறேன் பாடுகிறேன் என்று சொல்லி போட்டு, அப்போது பெர்க்மனையா என்னுடைய மனைவி முன்னமே ரட்சிக்கப்பட்டபடினாலே பெர்க்மனையாட ஒரு புஸ்தகம் இருந்தது, அதை எடுத்து வைத்து நான் திறந்த பொழுது எப்பயோ நான் கேட்ட அந்த மெலோடி ஞாபகம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் என்று சொல்லி கனி கொடாமல் போனாலும், அந்த பாடலை இங்கே ஏமாற்றுவதற்காக பாடுகிறேன். அப்பொழுது கூட பாடிக்கொண்டு அப்படி சைட்டாக நான் பார்க்கிறேன், ஒருத்தர் அப்படியே உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறேன். அவருடைய மேலே தெரியவில்லை, நெஞ்சுக்கு மேலே தெரியவில்லை, கீழே ஒரு வெள்ளை அங்கி போட்டு ஒரு சோஃபாவிலே அந்த உட்கார்ந்திருக்கிறதை நான் பார்த்தேன். என்னுடைய மேலெல்லாம் புல்லரிக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ பாதி வழிக்கு அக்செப்ட் பண்ணுற நிலைக்கு வந்து விட்டேன். ஆனாலும் மனது விடுதில்லை, அந்த மனதை விடவில்லை. பின்பு என்னுடைய மனைவி சொன்னார்கள், வாங்க நாங்கள் கொஞ்சம் பைபிள் படிப்போம் அப்படின்னு. அப்போது மனைவியை சொன்னேன், படிங்கன்ட்டு நான் பின்னாடி கதிரையில் உட்காந்துருந்தேன். மனைவி பயபக்தியோட பைபிள் படிக்கிறாங்க. என்ன நீங்களும் வாசிங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் முதல் வாசிங்க நான் வாசிக்கிறேன்னு. அப்போ நான் அதை ஒரு அலட்சியமான நோக்கில் வேத புஸ்தகத்தை, என்னடா நான் வேதத்தை தூக்கினது உடனே தான் எனக்கு அந்த வேதனை அந்த பின் வழி நின்றது. ஆனாலும் அந்த வேதத்தை படிப்பதற்கு அலட்சியமாக இருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனைவி சொல்லும் பொழுது அவர்கள் நான் பின்பாக இருந்துட்டேன், அப்படிங்க படிங்கன்ட்டு நான் கதிரைக்கு மேலே காலுக்கு மேலே காலப்பட்டு பைபிளை அலட்சியமாக வச்சுட்டு இருந்தேன். அப்பொழுது தான் என்னுடைய உச்சந்தலையிலே ஒரு விரல் வச்சு அழுத்துவதைப் போல உணர்ந்தேன். பின்பு அப்படியே ஒரு திரவம் வடிவதைப் போல் இருந்தது. என்னுடைய கண்கள் குருடாகி கொண்டு போனது. உடனே என்ன செய்தேன், அப்பவும் கர்வமும் என்னுடைய மனைவிக்கு சொல்லாமல் அப்படியே மெதுவாக எழுந்து போய் பக்கத்து ரூமில், அந்த ரூமில் இப்போ நீங்கள் தங்குறீங்க, அந்த ரூம்லேயே நான் முட்டி போட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இனி நான் எந்த இதுவும் நான் எழுத மாட்டேன், நான் டோட்டல் சரண்டர். அந்த சரண்டரோடுக்கு அதுக்கு பின்பு அப்படியே பார்க்குறேன், அந்த ஜன்னல் எல்லாம் அப்படியே வெளிச்சம் வருது, அந்த கண் பழைய நிலைக்கு வந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் உங்களை தொடும்போது பவுலை சந்தித்தது போல உங்களை சந்தித்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் பவுலை தொட்டார், அவர் நிறைய காரியத்தை அவர் மூலமாக சாதித்தார். அதே போல் நிச்சயமாகவே உங்களை அந்த விதமாக ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார், உங்களை கொண்டும் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார், இன்னமும் ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். ஆகவே அந்த ரீதியில் பாஸ்டர் அப்படி ஆண்டவருடைய தொடுகைக்கு பின்பதாக
எப்படி உங்களுக்கு படிப்படியாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீங்கள் வரணும், ஊழியம் செய்யணும் என்ற அந்த பாரம் அல்லது போன அந்த ஒப்பு கொடுத்தல் எப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டது? எங்களை அழைக்கும் பொழுது எப்படி என்று சொன்னால், அந்த டிவியில் அப்பொழுது உதயகுமார் அந்த டிவி ஆரம்பித்த நேரம், பிரான்ஸில் தமிழ், அதாவது யூரோப்லேயே தமிழ் சேனல் ஆரம்பித்த நேரத்திலே அந்த டிவி போய்கொண்டிருந்தது. அந்த டிவி மூலமாக சில காரியங்களை அதன் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார் என்று சொல்லலாம். அப்போ நான் அது பார்க்குறேன், அந்த டிவி ஒரு டிவி மாதிரி எனக்கு தோணல. ஒரு என்னென்னு சொல்ல, இப்போத்தைய தொழில்நுட்பத்தில் பார்த்தா 3Dயில் பார்க்குற மாதிரியான இது அப்படியே நேரடியாக. அப்பொழுது தான் ஒரு ஊழியக்காரன் அதிலே வருகிறார். நான் பைபிளோடு உட்கார்ந்திருக்கிறேன். அவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், பிரதர் போயிட்டு சகோதரி அழைத்து வாருங்கள். எனக்கு முன்பால் சகோதரி இல்லைன்றது அவருக்கு தெரியாது, என்னென்னு தெரியுது, அது டிவி. ஆனால் பார்க்குறேன், நான் ஒரு இதிலே பார்க்குற மாதிரி இருக்கிறது. நான் போய் என்னுடைய வைஃபை கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க, போய் கூப்பிட்றேன், வரட்டு அவங்கள கூப்பிட்றாங்கன்னு அப்படியே உட்காரும் பொழுது உடனே தான் பேச ஆரம்பித்தேன். அப்பொழுது தான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் அந்த தாளந்து உவமையை நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், உடனே மோசையை அழைத்ததைப் போல தேவன் உங்களை அழைக்கிறார். ஆனால் அந்த ஊழியக்காரனை நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. மற்றபடி அந்த டிவியில் பார்த்த எல்லா ஊழியக்காரர்களையும் நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஜேவி பீட்டர் என்று சொல்லி அவர் மூலம்தான் ஆண்டவர் அந்த பாடல் எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்கா கிருபையினால். அதனால் தான் இன்றைக்கு தேவ கிருபையின் ஊழியங்களிலே துதி மூலமாக இன்றைக்கு உலகத்தில் முழுக்க அந்த ஆண்டவர் அந்த சொன்ன வார்த்தை, மகனே நீ எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபையினால். அப்போ எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் அந்த சபை ஆரம்பிக்கும் பொழுது அந்த சபைக்கு கொடுத்தார். நல்லது பாஸ்டர், ரொம்ப அருமையாக ஆண்டவர் உங்களை அழைத்த விடயத்தை குறித்த பல காரியத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன், இதுக்கு பின்பதாக நீங்கள் எவ்விதமாக ஊழியத்துக்கு உங்களை அர்ப்பணித்து ஊழியங்களை இந்த பகுதியில் எவ்விதமாக நீங்கள் சாதித்தீங்க என்பதை குறித்து நாங்கள் தொடர்ந்து சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பேசுவோம். நேயர்களே, இதுவரை அருமையான ரெவரண்ட் ஜோசப் பொன்னுத்துரையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக ஆண்டவரை அறிந்து கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தார், எப்படி ஆண்டவர் இவரை தொட்டார் என்பதை குறித்த பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சிறு இடைவெளிக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் எவ்விதமாக ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்து இந்த ஸ்வீடன் பகுதியில் மட்டுமல்லாமல் வேறு நாடுகளிலும் விசேஷமாக இலங்கையிலும் அவர் எவ்விதமான ஊழியங்களை செய்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். என்னுடைய பேர் யாஸ் வர்கீஸ். அப்பா ஊழியத்தில் ரசிக்கப்பட்ட நாள் முதல் ஆண்டவருக்காக ரொம்ப ஆழமாக ஊழியம் செய்கிறாங்க. மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அப்பா பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவர் அந்த ஆல்கஹாலில் இருந்து ஒரு நொடி பொழுதுலேயே ஆண்டவருக்காக எல்லாத்தையுமே விட்டு நல்ல ஒரு போதகராக இருந்து இந்த சுயம் தேசத்தில் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. நாங்களும் அப்பாவோட இணைஞ்சு இந்த ஊழியத்தில் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். என்னுடைய பேர் ஸ்வானியா நிரோஜ். நான் பாஸ்டர் ஜோசப் அருளானந்தமனுடைய 3வது மகள். அப்பா அம்மாவுடைய இந்த ஸ்வீடன் தேசத்திலே அவர்கள் செய்கிற ஊழியத்திலே நாங்களும் பிள்ளைகள் கலந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அவர் அவருடைய ஆத்துமாக்களுக்காக அவர் மிகவும் ஒரு அன்பான ஒரு ஊழியக்காரர். அவர்களுக்காக நிறைய அவர் எவ்வளோத்து அவரால் அன்பினாலே அவரால் செய்ய முடியுமோ அத்தனையும் அவருடைய தேவன் அவருக்கு கொடுத்த பலத்தினாலே அவர் ஓடி அவர் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த ஊழியத்தில் நாங்களும் அவங்களோட சேர்ந்து தேவன் கொடுத்த கிருபையும் ஆசீர்வாதங்கள்னாலேயும் இவர்களோடு சேர்ந்து பிள்ளைகளாக நாங்கள் அவரோட ஊழியம் செய்கிறதுக்கு நாங்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் மிகவும் ஒரு நல்ல ஒரு பேரப்பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு கிராண்ட்ஃபாதர். ஸோ இந்த பெரிய இந்த குடும்பத்திலே நாங்கள் இணைந்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னுமாக தேவன் அப்பாவுக்கு மான் கால்களை போல தேவன் பலத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறாரு. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ரெவரண்ட் ஜோசப் பொன்னுத்துரை அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இவரை விடாது தொடர்ந்து அவரை பிடிக்கிறார்.
இவர் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஒப்புக் கொடுத்ததுக்கு பின்பதாக எவ்விதமாக ஊழிய அழைப்பு பெற்று ஆண்டவருக்காக இந்த பகுதியில் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார், எவ்விதமான ஊழியங்களை இவர் இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர் சொல்லுங்கள், ஆண்டவருடைய அழைப்பு எப்படி உங்களுக்கு வந்தது? எவ்வித ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க? அந்த ஒப்பு கொடுத்தது எப்படின்னா, அந்த கண்கள் குருடாக்கின உடனே நான் ஒப்பு கொடுத்தேன். அதற்கு பின்பு ஆண்டவர் என்னை அடுத்து பயன்படுத்த நாளுக்கு நாள், அதாவது குறுகிய காலத்துக்குள்ளேயே என்னை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒரு மனிதர் மூலமாக சொன்னார், நீ இந்திய தேசத்துக்கு போவாய், அங்கேருந்து வரும் பொழுது நீ சாதாரண மனிதனாக வரமாட்டாய், ஆனால் ஒரு மேய்ப்பனாக வருவாயன். ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. கேட்கும் பொழுது ஒரு பாதி நம்பிக்கை இல்லாததை போல இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த அனுபவம், பிரிச்சுவலான அனுபவம் எனக்கு இல்லை. அந்த ஆரம்ப கட்டம், இப்போ சில பேருக்கு வந்து ஆண்டவர் அழைச்ச ஒரு குறுகிய நாட்களுக்கு பின்பு தான் சில காரியங்களை ஆனால் எனக்கு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே இதெல்லாம் சொல்லும் பொழுது என்னால் நம்பிக்கை கொள்ள முடியாத ஒரு கட்டமாக இருந்தது. பட் ஆனால் அவர் சொன்ன மாதிரியே எல்லா காலகட்டங்களும் சரியாக நடந்து கொண்டு வந்தது. ஆரம்பத்தில் அந்த அழைக்கும் பொழுது நாங்கள் கேட்டோம், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னால் நான் உனக்கு எல்லாம் தருவேன். அப்படியாக எல்லாம் செய்து இன்றைக்கு 17 ஆண்டு காலம் கொண்டு வந்திருக்கேன் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும். நல்லது பாஸ்டர், அந்த 17 ஆண்டு காலம் கர்த்தர் உங்களை ஊழியத்தில் நடத்தின அதே நேரத்திலே அந்த இந்தியாவுக்கு நீங்கள் போய் மறுபடி ஒரு ஊழியக்காரனாக அல்லது போனால் கற்றுக்கொண்ட ஒருவராக நீங்கள் வருகிற பொழுது எவ்விதமான காரியங்களை கற்றுக்கொண்டீங்கள்? எப்படி ஆண்டவர் உங்களை அங்கே உருவாக்கினார்? எந்த விதத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவராக வந்தீர்கள்? ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி என்னை இந்திய தேசத்துக்கு கொண்டு போனார். கொண்டு போய் அங்கே என்ன வச்சு கற்றுக் கொடுத்தார் ஒவ்வொரு காரியத்தையும். ஒரு சபையிலே எப்படி இது பண்ண வேண்டும், மற்றது கோஸ்பல் எல்லாம் கிராமங்களுக்கு போகணும். ஒரு கிராமத்து, அதாவது மிகவும் அதாவது சரியான பின்தங்கின ஒரு கிராமத்தில் கொண்டு என்னை வச்சார். வச்சிருந்து என்னுடைய கர்வம் எல்லாவற்றையும், அந்த தண்ணி இருக்காது குடிக்கிறதுக்கு, நேரத்துக்கு சாப்பாடு இருக்காது, அப்படியான சூழ்நிலைகளுக்குள்ளே அந்த பொறுமையை, சகிப்புத்தன்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு வருஷம் அங்கே வச்சு எல்லாம் படிப்பிச்சார். ப்ராக்டிக்கலாகவும் எல்லாம் படிப்பிச்சு என்னை முறைப்படி என்னை வந்து இது பண்ணி, இதெல்லாம் நான் செய்யலை, எந்த ஏற்பாடும் நான் பண்ண இல்லை, ஆனால் எல்லாம் செய்து என்னை முறைப்படி அங்கே பிரதிஷ்டை பண்ணி கொண்டு வந்து தேசத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னார். முதல் ஆரம்பித்தது அந்த வெள்ளிக்கிழமை ப்ரேயர். அதற்கு பின்பாக எனக்கு சர்ச் கீயை கையில் கொடுத்தார். அதற்கு பின்பாக படிப்படியாக அந்த ஆராதனை 3 ஆண்டு காலம் எந்த ஜனமும் இல்லை, என்னை சோதித்தார். 3 ஆண்டு காலம் தேவனை ஆராதித்து கொண்டே இருப்போம். என்னுடைய யார் வருவார்கள் உங்களுடைய ஆராதனை? யாருமே இல்லை. என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, நான், இவ்வளவுதான். ஆனால் அந்த நேரத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். நானும் என்னுடைய மனைவியும் சொல்லுவேன், யார் வந்தாலும் வராது போனாலும் நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை ஆராதிப்போம்னு சொல்லுவோம் அடிக்கடி. ஆனாலும் அந்த 3 ஆண்டு காலம் ஆண்டவர் நடத்தி, அந்த 3 ஆண்டு கடைசி டைமில் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் வந்தது, விசுவாச தளர்வுமா, என்ன ஆண்டவரை இதை வீட்டிலேயே செய்யலாமே. பின்பு ஆண்டவர் பெரிய சர்ச், சின்ன சர்ச்சிலேருந்து பெரிய சர்ச்சை கொண்டு போனார். அங்கே கொண்டு போய் எனக்கு அங்கத்தையே இதை கொடுத்தோன்னே அதுக்கு பின்பு தான் எனக்கு ஆத்மாக்கள் வர ஆரம்பித்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த தேசத்தில் 95 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டாச்சு. பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து இன்றைக்கு இந்த மினிஸ்ட்ரியை வந்து அவ்வளவு பெரிய ஒரு இதாக ஆண்டவர் இன்றைக்கு உலகம் பூராவும் தெரியாத பாஸ்டர்ஸ் மாதிரி எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனே சொல்லுவார், இத்தனை ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக நான் ஊழியம் பண்ணுகிறேன், ஆனால் குறுகிய காலத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை இவ்வளவு தூரம் உலக தேசம் முன்னுக்கு எல்லாமே கொண்டு போய் இது பண்ணுறது கர்த்தரால் மட்டுமே ஆகும், நம்மில் ஒன்றும் இல்லை. நல்லது பாஸ்டர், அந்த 17 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே முற்பட்ட 3.5 ஆண்டுகளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் போல பாடுகள் நிறைந்த ஊழியங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்க. அதன் பலனாக கர்த்தர் படிப்படியாக ஜனங்களை கொண்டு வந்தார். அதுக்கு பின்பதாக எவ்விதமாக உங்களுடைய ஊழியம் வளர்ந்தது? எந்த வகையான ஊழியங்களை இந்த நாட்கள் வரை நீங்கள் செய்து இந்த பகுதியில் நீங்கள் சாதித்திருக்கிறீங்க? எப்படி என்று சொன்னால் வந்து நிறைய பேருக்கு சுவிசேஷன் சொல்லக்கூடியது. ஸ்டில் நாங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் என்னுடைய அழைப்பு வந்து மேய்ப்பன் அழைப்பு. அந்த சபையை கட்ட வச்சார் ஆண்டவர். சபையிலே வந்து அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார் அவனை. அதான் சபையின் ஊழியம். ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறது ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தால் வந்து எங்களுடைய சபையில் இதுவரைக்கும் வந்தவர்கள் வந்து திருப்பி போகிறது வழக்கம். அது எல்லா சபையிலையும் இருக்கிற ஒரு காரியம். ஆனால் ஒரு 150-200 பேர்கிட்ட இருப்பார்கள்.
இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ஆண்டவர் செய்திருக்கிறார். நல்லது பாஸ்டர், இந்த விதமான வளர்ச்சியை நீங்கள் கண்டு மக்கள் இந்த நாட்டிலே அல்லது பொன்னால் இந்த ஸ்வீடனிலே மக்கள் குறைவாக வாழுகிற இந்த பிரதேசத்திலே, தமிழ் மக்கள் வாழுகிற பிரதேசத்திலே ஆண்டவர் ஜனங்களே உங்களிடத்திலே வரும்படி, ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு விதமான ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். ரைட், இந்த ஊழியங்கள் வளர்ந்து இப்படி போகிற பொழுது உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் எவ்விதமாக இந்த ஊழியத்துக்கு உறுதுணையாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கிறாங்க? தேவனுடைய அழைப்பு நிமித்தமாக அவர்கள் எல்லா விதத்திலையும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. உதாரணமாக என்னுடைய மகள் வேர்ஷிப் பண்ணுகிறார்கள், என்னுடைய மருமகன் மீடியா சம்பந்தமான இதுகள், எல்லா மருமக்களும் அப்படியான ஒரு இதில் இருக்கிறார்கள். வேர்ஷிப்பில் 2 மகளும் மாறி மாறி வேர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு மகள் எனக்கு எல்லா விதத்துலேயும் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான இதுகளில் எல்லா விதத்துலையும் உதவி செய்து எல்லாம் செய்து கொண்டிருக்கார். மொத்தத்தில் பார்க்கும்போனால் குடும்பத்தோடு நின்று தேவனை இந்த தேசத்தில் அழைத்த தேவனுக்கு மகிமைப்படுத்தக்கூடிய வழிகளிலே ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நல்லது, நான் நினைக்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு பிள்ளைகள், மருமக்கள் என்று மட்டுமல்லாமல் பேர பிள்ளைகளையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எதிர்காலத்திலே அவர்கள் உங்களுடைய ஊழியத்தில் இன்னும் பலத்த விதத்திலே ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார் நான் நம்புகிறேன். அதைத் தொடர்ந்து பாஸ்டர், உங்களுடைய ஊழியம் இங்கே ஸ்வீடன் மட்டுமா அல்லது போனால் வேறு நாடுகளிலும், விசேஷமாக இலங்கை நோக்கி உங்களுடைய ஊழிய தரிசனங்கள் என்னவாக இருக்கிறது? இலங்கை தேசத்தை குறித்து எனக்கு ஆரம்பம் முதலே ஒரு பாரம் இருந்தது. இலங்கை தேசத்திலே சில இன்சிடெண்ட்டுகள் நடக்கும் பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு அந்த தேசத்துக்காக கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறேன். இப்பொழுதும் சின்ன சின்ன உதவிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், ஊழியங்களை வளர்த்து கொண்டு வருவதற்காக நம்மால் இயன்ற அளவுக்கு. இந்த தேசத்திலும் இன்னும் பொருளாதாரத்தில் ஒரு சபை பொருளாதாரத்தை எதிர்நோக்கி போக முடியாது. பட் ஆனால் இருந்தாலும் நம்முடைய இதிலே வேலை செய்து கொண்டும் பல இதற்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லது பாஸ்டர், உங்களுடைய எதிர்கால தரிசனத்தை குறித்து நாங்கள் பேசினால், இந்த ஸ்வீடன் தேசத்திலே உங்களுடைய ஊழியத்தை குறித்து என்ன தரிசனத்தோடு இருக்கிறீங்க? உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன், உங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய காலத்திலே இங்கே அவர்கள் இந்த நாட்டு மொழியிலே அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். அப்படியானால் இவர்களுக்காக நீங்கள் என்ன விதமான திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள் அந்த அடுத்த ஜென்ரேஷனை குறித்து? அடுத்த ஜென்ரேஷன்னு சொல்லும் பொழுது வரப்போகிற இப்போ எங்களுடைய பேரப்பிள்ளைகள்னு சொல்லும் பொழுது நம்முடைய இதிலே மொழி தமிழும் ஸ்வீடிஷ், இங்கிலீஷ் எல்லாம் அவர்கள் பேசக்கூடிய டேலண்ட் உள்ளதாக இருக்கிறார்கள். எதிர்காலத்திலே அவர்களை கொண்டு 3 மொழிகளிலேயும் செய்து அந்த ஜெனரேஷன், அந்த அடுத்தடுத்து இப்போ நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறான்றப்போ நாங்கள் எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்குன்னு யோசிக்க முடியாது. அவர்களையும் அந்த இதுக்குள்ளே கொண்டு வருவதற்கு 3 மொழிகளிலேயும் அதை மொழிபெயர்த்தோ அல்லது ஏதாவது வழிகளிலே அந்த பிள்ளைகளை வேதத்தை புரியக்கூடிய மாதிரியான வாய்ப்புகளை செய்வதற்கு முயற்சிகள் செய்வோம். தேங்க்யூ பாஸ்டர். நல்ல உங்களுடைய திட்டங்கள், தீர்மானங்கள், எதிர்கால தரிசனங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய ஜெயத்தையும் விடுதலையை கொடுக்கும். உங்களுடைய எதிர்காலத்தில் இந்த ஊழியங்களை முன்னெடுத்து செல்ல உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியம் நாங்கள் எப்படியானால், நீங்கள் இந்த ஊழியங்களை முன்னெடுத்து போகிறதுக்கு ஆண்டவரோடு கூட உங்களுடைய வழிநடத்தல் அல்லது போனால் ஆண்டவரோடு கூட எவ்விதமாக உங்களுடைய காலத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்க? ஜெபம், போக்கிலும் வரத்திலும் ஜெபம் ஃபுல்லாக நாளுக்கு நாள் டெடிகேட் பண்ணுவேன். என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை என்னுடைய இது என்னென்னு சொன்னால் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அதே நேரத்தில் அதை உண்மையாக செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய முழு நோக்கம். மற்றவர்களுடைய பேர் 4 பேர் நமக்கு சொல்லுகிறார்கள் என்றதற்காக அல்ல, கர்த்தர் சொல்ல வேண்டும், அதைத்தான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்ல என்ன சொன்னால் அந்த ஆண்டவர் சொன்ன அந்த உவமையில் கூட உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசி. அப்போ இன்று வரைக்கும் அவருடைய ஊழியத்திலே நான் எந்த சுயமான பேச்சு, மற்றவர்களுடைய பெருமையான பேச்சுக்கு எதுக்கும் நான் இடம் கொடுக்க விரும்புவதில்லை. கர்த்தர் சொல்ல வேண்டும். அது கொஞ்சமாக செய்தால் கூட, சிறிதாக செய்தாலும் அதை உண்மையாகவும் அவருக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான். நல்லது பாஸ்டர், இதுவரை உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நிச்சயமாகவே மிகுந்த தைரியத்தையும் ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இந்த காலத்தில் வேலையும் செய்து கொண்டு ஊழியத்தை நீங்கள் செய்து குடும்பத்தையும் பார்த்து கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இந்த ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க. அது எவ்விதமாக நீங்கள் செய்கிறீர்கள்? இதே போன்ற இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களை எவ்விதத்தில் நீங்கள் உற்சாகம் ஊட்டுகிறீங்க இவ்விதமாக ஊழியங்களை செய்யலாம் என்று நேயர்களுக்காக? என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே பார்க்க போனால் தேவன் உண்மை உள்ளவர். அவர் எல்லா விதத்திலையும் நம்மை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவன். ஆனால் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நாங்கள் செய்வதை தேவனுக்கென்று முழு மனதோடு நாங்கள் செய்யும் பொழுது அவர் அறிவார் நம்முடைய இருதயங்களை.
இன்றைக்கு நம்ம பல ஊழியக்காரர்கள் கூட நான் ஆலோசனையாக சொல்லி, இந்த தேசத்தில் எனக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லவில்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சகலதையும் நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். எவ்வளவோ கடினமான மனுஷனை அவர் எடுத்து இன்றைக்கு இந்த தேசத்தில் எந்த இதுவுமே இல்லாத ஒரு இந்த தேசத்திலே கொண்டு வந்து இப்படியாக செய்து உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். ஒன்றை சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படி மறித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் அவர் சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொன்னவர். அவருடைய ஆவினாலே நம்மளை நடத்த அவர் உண்மையுள்ளவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு விசுவாசத்தை இன்னும் உறுதியாக நாம் வைத்து ஊழியக்காரர் கூட நாம் அவரிலே முழுமையாக சாய்ந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்தி செல்வார். தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ. உங்களுடைய சாட்சி, உங்களுடைய அனுபவ ரீதியான உங்களுடைய ஒவ்வொரு விடயங்களும், இந்த பயணத்தை குறித்து நீங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது பாஸ்டர். கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களை இன்னும் பெருக பண்ணுவார். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை இந்த தேசத்திலே சாதிப்பார். ஆமென். இன்னும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். நித்திய பயணம் இந்த இதன் ஊடாக இன்றைக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சகோதரர்களோடையும் இதை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த நித்திய பயணம் இதன் ஊடாக நீங்கள் செய்கிற இந்த ஊழியம் இன்னும் பெருக வேண்டும். பல ஊழியக்காரர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்கள், இந்த எந்தெந்த நாட்டிலே எப்படி வித்தியாசமான அனுபவங்கள் அதெல்லாம் தேவன் தான் நடத்துகிறார் என்பதை இன்றைக்கு இதன் மூலமாக நீங்கள் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிற இந்த ஊழியம் இன்னும் நீங்கள் பெருக வேண்டும். இன்னும் நீங்கள் பல இடங்களுக்கு போய் இதை செய்ய வேண்டுமாக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். நேயர்களே, இதுவரை அருமையான ரெவரண்ட் ஜோசப் பொன்னுத்துரையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமான நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை குறித்த பல விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கேள்விக்குறியோடு கூட தடுமாற்றத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இவரை எவ்விதமாக பயன்படுத்தி இந்த தேசத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரோ அதே போன்று உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய நிகழ்ச்சியோடு கூட உங்களை சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அருமையான ரெவரண்ட் ஜோசப் பொன்னுத்துரையோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். காட் பிளஸ் யூ. குட் பை.